ஹாய் ஃபாக்ஸ். ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு 3D பிரிண்டர் இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகலை மீன்ஸ் சரியாக ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. பட் ஸ்பேராக இருக்குது, உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நான் ஏதோ குட்டியாக இருக்குன்னு பார்த்தோம், பாக்ஸு பார்த்தா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த 3D பிரிண்டருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இது எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு பக்கமாக ஒரு கோடை போட்டு எடுப்போம். அப்படி தான் நினைக்கிறேன். Okay. Oh. Oh. Anycubic i3 Mega. பேக்கிங்லாம் பக்காவாக போட்டு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணணும். எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது, பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ இதை ஏதாவது ஒரு இடத்துல கமுத்தி வைக்கலாம். ஸோ இந்த கூலிங் ஃபேன் இதெல்லாம் இருக்குது. இதுக்கான அடாப்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இந்த பெட்டு, குட்டி ஒயர் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எந்த இடத்துல வரும்னு தெரியல. பாக்ஸ் நம்ம இப்போ உரமாக வச்சிடலாம். இதுதான் இந்த இங்கே டிஸ்பிளே வரும். இது இந்த மூவிங் பெல்ட்டு. இது மோட்டரால் செயல்படக்கூடிய பெல்ட். இதெல்லாம் நிறைய தூசி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் துடைக்கணும். அண்ட் இதெல்லாம் எது கூட ஃபிட்டாக இருக்குன்னு தெரியல, அதையும் நம்ம பார்க்கணும். இது ஆக்சுவலாக இப்படி மூவ் ஆகுறது. அண்ட் இதோடைய நெட்டு போல்ட்டெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. இங்கே SD கார்டு, USB போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இந்த USB கனெக்ட் பண்ணுறது, SD கார்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன போர்ட்டுன்னு தெரியல. பட் இதோடைய மெக்கானிசம்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு 3D பிரிண்டர் இல்லையா. ஸோ இதுக்கான நெட்டு போல்ட்டு எங்கேயா வச்சுருக்காரான்னு தெரியல. இது ஆக்சுவலாக இப்படி வரும். எப்படி இதை நிமிஷம்
எப்படி இது வந்து இந்த கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏதோ ஒரு பக்கம், இந்த பக்கம் அதுதான் ஃப்ரண்ட்டு. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் இருந்தது கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இந்த பக்கமாக அப்படி தூக்கி பார்ப்போம். இதுக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இப்படி தான் வரும். பட் வந்து இந்த கோணையா இருக்குது. ஏன்னா இந்த நெட்டோடைய அமைப்பெல்லாம் இந்த பக்கம் தான் காமிக்குது. இப்படி வைக்கணும். ஆனால் இதுக்கான நெட்டு போல்ட்டெல்லாம் நண்பர் அனுப்பாமல் விட்டாரு. இல்லை வேற எங்கேயும் போட்டு வச்சிருக்காரா? காணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும். பட் இதோடைய போல்ட்டு இல்லை. நம்ம வேறு ஏதாவது போல்ட்டு இதுக்கு ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். இது என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு இந்த ஒயர் மாதிரி ஒன்று இருக்கும், ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். எங்கே எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதெல்லாம் சரியான ஒரு இது இல்லை. நிறையா கொஞ்சம் டேமேஜ் கூட இருக்குது. ஃபிலமெண்ட் போகிற நீடில் எங்கே இருக்குது? ஸோ ஃபிலமெண்ட் எப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழியாக ஃபிலமெண்ட் வரணும். ஸோ ஏதோ ஒரு பக்கம் ஃபிலமெண்ட் வரும். இதை வந்து நம்ம 3D பிரிண்டிங் பண்ணுறவங்க யாராவது நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம இன்னொரு நாள் இதை ரெடி பண்ணலாம். அது வரைக்கும் இதை கொஞ்சம் பத்திரமா வைக்கணும். நெட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணி நம்ம பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, பாய்.